ஆலயம் செல்வம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதிங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. பாக்கிய பஞ்சாங்கத்தோப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழப்போது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் மாறுகிறார். இந்த பயிற்சியால் மீனராசிக்கு லாப சனியாகவும், மகர ராசிக்கு ஏழரை சனி முடிந்து நிம்மதியாகவும், துலா ராசிக்கு 6இல் சனியால் நன்மைகளும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது துலா ராசிக்கு. சனி பகவான் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷம் வலம் வருவார். சில வேளையில் ஒரு ராசியில் 3 ஆண்டுகளும் இன்னொரு ராசியில் 2 ஆண்டும் இருப்பார். மொத்தமாக 12 ராசியும் வலம் வர 30 ஆண்டுகள் வரை அவருக்கு எடுக்கும். சனிப்பெயர்ச்சி இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே எல்லாருக்கும் உடம்பு நடுங்கும். குறிப்பாக ஜாதகத்துலேயும் ஜோஷியத்துலேயும் நம்பிக்கை உள்ளவங்க சனிப்பெயர்ச்சி எப்போ, சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு, இது போல தாங்க யோசிப்பாங்க. அதற்கான பூஜைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இதை எப்படி செய்யறது, இதுதான் வழக்கமாக சொல்லுவாங்க. குறிப்பாக சனி பகவான் ஏற்பட போகும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட பலரும் சனீஸ்வர பகவான் கோயில் சென்று வழிபடுவது வழக்கம். குறிப்பாக எந்த கோயிலுக்கு போவாங்கன்னா, பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கிற திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு தான் போவாங்க. பிரசித்தி பெற்ற தர்பானேஸ்வரர் கோயில் சனி பகவானுக்கு இங்கே தனி சந்நிதி உண்டு. சனிப்பெயர்ச்சி விழா ரொம்ப சிறப்பாக விமர்சையாக நடக்கும் இந்த கோயிலில். இங்கே வந்து வழிபாடு செய்தால் சனி பகவானால் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அத்தனையிலிருந்தும் விடுபட்டுலாங்க. ரொம்ப ரொம்ப பழமையான திருக்கோயில். அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் சனிப்பெயர்ச்சி இருக்கும்போது திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வந்து வணங்கிட்டு போவாங்க. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் மட்டும் கிடையாதுங்க, நமக்கு குச்சானீஸ்வரர் சனி பகவான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நமக்கு. அப்புறம் வந்து பட்டமங்கலம் சனி பகவான் அங்கெல்லாம் கூட போவாங்க. யாருக்கு எங்கே பக்கமோ அந்த கோயிலில் போய் சனி பகவானுக்கு சனி பெயர்ச்சிக்கு நம்ம பூஜைகள் செய்து பரிகாரம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு தீமையாக எதாவது நடக்க போகுதுன்னா கூட அதோட கெட்ட பலன்கள் குறையுங்க. அவங்கவுங்க ராசியை பாருங்கள், அவங்கவுங்க ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் பரிகாரம் செய்யுங்க. மற்றவங்க நமக்கு தான் நல்லா இருக்கே, நம்ம ஏன் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்காதீங்க. சனி பகவான் போல் கொடுப்பார் கிடையாதுங்க. ரொம்ப நியாயமான தெய்வம். அதனால் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு 12 ராசிங்க உள்ளவங்களும் சனி பகவான் கோயில் போயிட்டு வருது சால சிறந்தது. போயிட்டு அவங்கவுங்க ராசிக்கு பரிகாரம் இருந்தால் பரிகாரம் செய்யுங்க. இல்லைனா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி சுவாமியை வேண்டிக்கிட்டு வாங்க. நல்ல பலன்கள் இன்னும் சிறப்பாக நடக்கும். சனி பகவானோட ஆசி நம்ம வாழ்நாள் முழுக்க வேணுங்க. சனி பகவான் கோயில் போனீங்கன்னா சனீஸ்வரனை ஸ்ட்ரெயிட்டாக நின்று வேண்டவே வேண்டாதீங்க, சைடாக நின்று வேண்டுங்க. அதே போல் சனி பகவானை வேண்டுறவங்க சனி பகவானை நவகிரகத்தை சுற்றிட்டு வந்துட்டு விநாயகரையோ இல்லை ஆஞ்சநேயரையோ சுற்றிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. சனி பகவானை சுற்றிட்டு அப்படியே வரக்கூடாது. இது கோயில் போயிட்டு வரவங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நல்லதே நடக்கும். மனசார கடவுளை நினைங்க. எந்த ஒரு கெட்ட பலனாக இருந்தாலும் அத்தனையும் விலகி போகும். மனசில் எப்பயும் கடவுளை நிறுத்துங்க. நேர்மையாக நடந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அன்னதானம் பண்ணுங்கள், தான தர்மம் செய்யுங்க. அதோட பலன் ரொம்ப ரொம்ப அதிகங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.